இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்கள், இருதயம் நொறுங்குண்டவர்கள் என்ன? மனமுடைந்தவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், உடைக்கப்பட்டவர்கள். சிலர் வார்த்தைகளினால் நொறுக்கப்பட்டிருக்கலாம், சில சம்பவங்களினால் நீங்கள் நொறுங்கி போய் வந்திருக்கலாம், சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்காதபடியினால் ஒருவேளை மனமுடைந்தவர்களாய் வந்திருக்கலாம். நீங்க நம்பின ஒரு நல்ல காரியம் நடக்கல, எதிர்பார்த்திருக்கிற ஒரு நன்மை நடக்கல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கல, என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்கல, நான் நினைத்தது என் வாழ்க்கையில நடக்கல. இல்ல, அநேகருடைய வார்த்தைகள் ஹல்லேலூயா கேவலமான வார்த்தைகள், ஹல்லேலூயா ஏளனமாய் பார்க்கப்பட்ட சூழ்நிலைகள் ஒருவேளை உங்களை உடைத்திருக்கலாம். இந்த காரியத்தின் நிமித்தம் ஒருவேளை நொறுங்கின இருதயத்தோடு நீங்க இங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு இயேசு உங்களை குணமாக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சரீரத்தில் உள்ள வியாதிகளை குணமாக்குவதற்கு இந்த உலகத்தில் அநேக வைத்தியர்கள் இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் ஏற்பட்ட நொறுக்குதல்களை அவர்களால் அறிய முடியாது. ஹல்லேலூயா. டாக்டர்கள் என்ன போய் இருதயம் நொறுங்கி இருக்குயா, இந்த காரியத்தை நிமித்த இருதயம் நொறுங்கி இருக்கிறது. எத்தனை டாக்டர் போய் சொன்னாலும், எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் போய் சொன்னாலும் அவங்களால அந்த இருதயத்தை என்ன செய்ய முடியாது. ஆனா இருதயத்தில் ஏற்பட்ட ரணத்தையோ, இருதயத்தில் ஏற்பட்ட நொறுக்குதலையோ குணமாக்குவதற்கு ஒருவர் உண்டானால் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. நம்முடைய தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். இருதயத்தில் எப்படிப்பட்ட நொறுக்குதலோடு இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை என் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் என்ன செய்ய மாட்டாரா? புறக்கணிக்கவே மாட்டார். ஒருவேளை நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களோ, எந்த காரியத்தின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு வந்திருந்தால், இருதயங்களை சோதித்து அறிகிறவர் எப்படிப்பட்ட நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு இந்த ஜெப வேளையிலே இந்த பரிசுத்த பர்வதத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை என் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆகவே உங்கள் நொறுக்கப்பட்ட இருதயத்தை என் தேவன் இன்றைக்கு குணமாக்குவார்.